ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஈரோடு அம்மன் மெஸ்ஸுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஈரோடு அம்மன் மெஸ்ஸில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம். வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி மட்டும் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி கடைக்கே போய் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ரொம்ப ரஷ்ஷுங்க. ஒரு 25 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் ஆகும் வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்த ஸ்ட்ரீட்டில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நிறைய வச்சுட்டு நல்ல விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த குல்முகர் ட்ரீயில் பூ இருக்கும் இல்லைங்களா, அந்த பூவில் அந்த ஒரு காம்பு மாதிரி இருக்கும், அது நகத்தில் ஒட்டிட்டு பூதம்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசில் விளாண்டுருக்கேன். அதே மாதிரி நிறைக்கும் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே விளாண்டுட்டு இருந்தோம். அப்போது ரொம்ப நாள் ஆச்சு, சரி பைக்கை நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சதீஷ்ட கேட்டேன், நான் ஒரு தடவை ஓட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி புல்லட் ஓட்டியிருக்கீங்களான்னு கேட்டால் நான் நிறைய டைம் ஓட்டியிருக்கேன். ஆனால் எனக்கு ஏன் நான் இப்போல்லாம் ரீசன்ட் டேஸில் எடுக்கிறது இல்லைன்னா, ரொம்ப வெயிட்டு எங்காவது கொண்டு போய் பார்க்கிங்கில் விட்டுட்டோம்னாவோ பள்ளத்தில் திருப்பியும் எடுத்து ஏற்றுறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு காரே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு காரே ப்ரிஃபர் பண்ணிக்கிறது, புல்லட் எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தால் நிறைய நானும் தான் வருவேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். எடுத்துட்டேன். இருந்தாலும் நிறைய வச்சு எனக்கு ஓட்டுறதுக்கு பயமாக இருந்தது. எங்கேயாவது பேலன்ஸ் இல்லாமல் கீழே போட்டோன்னா நம்ம விழுந்தால் பரவாயில்ல, பையனையும் வச்சுட்டு விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயமாயிடுச்சு. நிறையிட்ட கொடுத்துட்டேன். ஒரு 10 செகண்ட்ஸ் போனோன்னே நிறை அழுக ஆரம்பிச்சிட்டான். அம்மா நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி என்ன பண்ணுறது, சரி ஓட்டுறதுக்கான தைரியம் இருந்ததுனால சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு ஓட்டினேன். ஓகே, ரொம்ப நாள் கழித்து ஓட்டினாலுமே ஜாலியாக தான் இருந்துச்சு. ஓட்டிட்டேன். நிறையும் ஹாப்பி ஆகிட்டான். யாருக்கெல்லாம் புல்லட் ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். புல்லட்டோட வெயிட் மட்டும்தான் எங்காவது கொண்டு போய் நிறுத்திட்டா எடுக்க முடியாதுங்கிற ஒரே ஒரு பயம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. மற்றபடி ஓட்டுறதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பார்க்கிங் பிரச்சனைக்காகவே இதை நான் எடுக்கிறது இல்லைங்க. பை.